10 ஆண்டுகளுக்கு முந்தைய காங்கிரஸ் அரசின் பொருளாதார நிலை குறித்த வெள்ளை அறிக்கையை மத்திய அரசு வெளியிட்ட நிலையில் பாரதிய ஜனதாவின் 10 ஆண்டு ஆட்சியின் தோல்விகள் என்று குறிப்பிட்டு காங்கிரஸ் கட்சி கருப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியின் அநியாயம் என குறிப்பிட்டு கருப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளது காங்கிரஸ். 54 பக்கங்களை கொண்ட அறிக்கையை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டார். 2014 முதல் 2024 வரை பாரதிய ஜனதா ஆட்சியில் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என காங்கிரஸ் கட்சி இந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. சமூக, பொருளாதார, அரசியல் அநீதிகள் மோடி ஆட்சியில் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக காங்கிரசின் கருப்பு அறிக்கை கூறுகிறது. पक्की नौकरी दो, गवर्नमेंट सर्वेंट में पक्की नौकरी दो, पब्लिक सेक्टर्स में दो, और अगर स्मॉल स्केल इंडस्ट्रीज उसमें इन्वॉल्व करना है तो उनको एस्टैब्लिश करके उनके हाथ में दो. जैसा आप करोड़ों रुपए बड़े बड़े कॉरपोरेट को देते हैं, थाउजेंड्स ऑफ क्रोर्स लोन देते हैं, क्यों नहीं इनको? பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டில் வஞ்சனை செய்யப்படுகிறது எனவும் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். ஜனநாயகம் அபாயத்தில் உள்ளது எனவும் 10 வருடங்களில் 411 சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக தன் பக்கம் இழுத்து காங்கிரஸ் அரசுகளை கவிழ்த்திருக்கிறது எனவும் கார்கே குற்றஞ்சாட்டினார். அதேபோல கோதுமை மாவு, பால் மற்றும் கடுகு எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்களின் விலையும் கடந்த 10 ஆண்டுகளில் கடுமையாக உயர்ந்துள்ளது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு நாடு விடுதலை அடைவதை காங்கிரஸ் உறுதி செய்யும் எனவும் பாரதிய ஜனதாவின் அநீதியின் இருளில் இருந்து நாட்டை மீட்கும் எனவும் கார்கே தெரிவித்துள்ளார். மன்மோகன் சிங் தலைமையிலான முந்தைய காங்கிரஸ் அரசு பொருளாதாரத்தை தவறாக கையாண்டு பெரும் சிக்கலில் தள்ளியதாக மத்திய அரசு தாக்கல் செய்த வெள்ளை அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. 2004 முதல் 2014 வரை இந்திய பொருளாதாரத்தை தவறாக கையாண்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்த வெள்ளை அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக 5 வருடங்கள் பணவீக்கம் இரட்டை இலக்கத்தில் இருந்ததாக மத்திய அரசின் வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்மோகன் சிங் அரசு தொலைநோக்கு பார்வையுடன் உட்கட்டமைப்பு வசதிகளில் முதலீடு செய்ய தவறிவிட்டது என்றும் கொள்கை முடிவுகளை எடுப்பதில் நீண்ட தாமதங்கள் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2G அலைக்கற்றை ஊழல், நிலக்கரி சுரங்க ஊழல் மற்றும் காமன்வெல்த் ஊழல் ஆகியவற்றையும் மத்திய அரசு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. அதிக வாராக்கடன் காரணமாக வங்கிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த நிலையை வலுவான முடிவுகள் மூலமாக சீர் செய்ததாகவும் வெள்ளை அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய இறுதி நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய பொருளாதாரம் தற்போது வலுவான வளர்ச்சி பாதையில் உள்ளதாகவும் இதற்கு கடந்த 10 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட சிறப்பான முடிவுகள் காரணம் எனவும் வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.